அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தூங்குவதற்கு முன் சில நிமிடங்களை அல்லாஹ்வின் நினைவில் செலவிடுவது ஒரு முஸ்லிமின் அழகான சுன்னத்தாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூங்குவதற்கு முன் ஓதிய சில முக்கியமான திக்ருகளை இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதலாவது ஆயத்துல் குர்சி. தூங்குவதற்கு முன் ஆயத்துல் குர்சியை ஓதுபவருக்கு அல்லாஹ்விடமிருந்து ஒரு பாதுகாவலர் இருப்பார். காலை வரை ஷைத்தான் அவரை நெருங்க முடியாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். இரண்டாவது சூரத்துல் இக்லாஸ், சூரத்துல் ஃபலக், சூரத்துன் நாஸ் 3 முறை ஓத வேண்டும். இந்த 3 சூறாக்களையும் ஓதி கைகளில் ஊதி தலை முதல் உடல் முழுவதும் தடவுவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழக்கமாக இருந்தது. மூன்றாவது சுப்ஹானல்லாஹ் 33 முறை ஓத வேண்டும். நான்காவது அல்ஹம்துலில்லாஹ் 33 முறை ஓத வேண்டும். ஐந்தாவது அல்லாஹு அக்பர் 34 முறை ஓத வேண்டும். இந்த திக்ருகளை தூங்குவதற்கு முன் ஓதுமாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். இது ஒரு பணியாளரை விட சிறந்ததாகும். தூங்குவதற்கு முன் ஓத வேண்டிய துவாவை ஓத முதலில் ஒழு செய்து விட்டு வர வேண்டும். பிறகு படுக்கையை 3 முறை தட்டிவிட்டு பார்க்க வேண்டும். பிறகு வலது பக்கமாக திரும்பி கையை வலது கன்னத்தின் மேல் வைத்து இந்த துவாவை ஓத வேண்டும். அல்லாஹும்ம பிஸ்மிக அமுத்து வாஹியா. இந்த துவாவின் பொருள், இறைவா, உன் பெயரால் நான் மரணிக்கிறேன், மீண்டும் உன் பெயரால் உயிர் பெறுகிறேன். அதேபோல் உறங்கும் முன் பாவ மன்னிப்பு கேட்டு அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து தூங்குவது ஒரு சிறந்த அமலாகும். இந்த சுன்னத்தான திக்ருகளை இன்றே உங்கள் இரவு வாழ்க்கையில் இணைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் நமக்கு அமைதியான உறக்கத்தையும் தனது பாதுகாப்பையும் பரக்கத்தையும் வழங்குவானாக. ஆமீன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் செய்யுங்கள். உங்கள் குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவு செய்யுங்கள். மேலும் ஆதாரபூர்வமான இஸ்லாமிய துவாக்கள், திக்ருகள் மற்றும் சுன்னத்தான அமல்களை தொடர்ந்து அறிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கானையும் அழுத்த மறக்காதீர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.